சார் வணக்கம். வணக்கம் கபிரியல். ஸோ இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் புதிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. என்னோட தலைமையில் தான் கட்சி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அது போக பொதுச் செயலாளரும் நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா அந்த மோதல் ஓரளவுக்கு தனியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மோதல் இன்னும் கூர்மை அடைகிற மாதிரி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கூர்மை அடையக்கூடிய இதில் தான் போயிட்டுருக்குது. அவங்களுக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வட தமிழகத்தில் சுமார் 90 சீட்டில் பாமக இல்லாமல் அன்புமணி ப்ளஸ் ராமதாஸ் உருவம் அன்புமணிகிட்ட அமைப்பு இருக்குது. அமைப்பு 90% அன்புமணிகிட்ட தான் போயிட்டு கடைசியில் வடிவேல் ராவணனை டாக்டர் ராமதாஸ் விட்டுருக்கக்கூடாது. வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் அங்கே போயிட்டாங்க. திலோபாமாவும் வடிவேல் ராவனும் மோதும் போது வடிவேலை வச்சு திலோபாமாவுக்கு எதிராக அறிக்கை விட்டார் டாக்டர் ராமதாஸ். தேவையில்லாத வார்த்தைகள். ராமதாஸுக்கு இந்த செல்ல இதில் செய்வார் அவர். பட் அதை தவிர்த்திருக்கலாம். எனிவே இப்போ வடிவேல் ராவணனே இங்கே போய் சேர்ந்துட்டார். அப்போ வடிவேல் ராவனே அவர் கிண்டல் அடிக்கிறாரு. எனக்கு அதில் வடிவேல் ராவணன் பசுபதி பாண்டிய ஆட்கள் இந்த கட்சியை கைப்பற்ற போகிறாங்கன்னு ஒரு பெரிய இது வரும்போது, அந்த கட்சி அலுவலகத்தில் என்ன வந்தாலும் அலுவலகத்தை விட்டு போக மாட்டேன்னு நின்று ஒரு வடிவேல் ராவணன். டாக்டர் ராமதாஸ் நேர்மையான காவல்துறை அதிகாரி, ஈஸ்வரமூர்த்தி, வெரி ஆனஸ்ட்டு. அவர் தான் அன்றைக்கி உளவுத்துறையில் இருந்தார். அவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நான் தான் கூட இருந்தேன். அப்போது வடிவேல் ராவணை என்கிட்டே பொறுப்பாக படிச்சுட்டாரு. ரவி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் தடுத்துக்கோ, நான் தலையிட மாட்டேன், நீ என்ன முடிவு எடுக்கிறோ அந்த முடிவு எடுக்கிறேன்னு உறுதியாக கட்சிக்காக நின்ன ஒரு வடிவேல் ராவணன். அப்போ அவரை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற அந்த கிண்டல் வார்த்தை தேவையில்லை. என் நண்பர் என் கூட தான் இருப்பார். அது பிறகு நான் விலக நம்பரோ அவர் பொதுச் செயலாளர் அது உயர்வுக்கெல்லாம் வந்தவர். ஒரு தமிழ் தேசிய உணர்வு கொண்ட போராளியும் கூட. அப்போ அவரையும் ராமதாஸ் இழந்துட்டார். ரவிராஜ் உள்ளே வந்திருக்கிறாரு. பாஸ்கர், மணி இதெல்லாம் உள்ளே வராங்க. அல்டிமேட்டாக அவங்களுக்குள்ள பலம்னா எடப்பாடி அவங்க இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது. அதுதான் இப்போ என்டிஏக்கே பெரிய அடி. இதில் வேறு கொஞ்சம் பேர் ஐயோ வலைக்கு முன்னே கள்ளத்துக்கு எறியக்கூடிய கோச்சிங்க, கருத்து கணிப்புன்னு போகிற மோசடி பேர் வழிகள். கருத்து கணிப்புன்னு அணி அமைதிக்கு முன்னே போனவனோட மோசடி பேர்கள்னு சொல்ல வேண்டியதான மோசடி பேர்களை மக்களை உணரட்டு. அது நாம் ஒரு அணி அமைஞ்சா கருத்து கணி, அல்லது வேற ஏதாவது போட்டு கருத்து கணி, தமிழக முதல்வராக யாரை பார்க்கிறார்கள் அப்படி என்னத்தையா கருத்தை கணிச்சுட்டு போ. 2 அணி நீ கருத்தை கணிப்பு பண்ணிக்கிறது எவ்வளோ மோசடித்தனமான வேலை. அதுவும் நீ கருத்து கணிப்புன்னு ரூமில் இருந்து ஃப்ராடை பண்ணுற ஃப்ராடுத்தனம். அந்த ஃப்ராடுத்தனத்தை தான் நான் அடிக்கிறேன், அது யாராக இருந்தாலும். ஓகே, இந்த கருத்து கணிப்பாளர்களும் தங்கள் விருப்பத்தை ஊடகத்தில் எழுதக்கூடிய போலிகளும் புரிய வேண்டிய விஷயம். பாமக இல்லாமல், பாமகன்னா ராமதாஸ் ப்ளஸ் அன்புமணி இல்லாமல் வட தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியால் ஃபைட் பண்ண முடியாது. இப்போ பாமக 2ஆக இருக்கிறாங்க. இதில் அவங்கள பொறுத்தளவில் 2 பேருமே ஆன்டி டிஎம்கே பண்ணுறாங்க. அன்புமணி நடைபயணத்துக்கு ஆன்டி டிஎம்கே பண்ணுறாரு. டாக்டர் ராமதாஸ் ஆன்டி டிஎம்கே பண்ணுறாரு. ஒரு ஆப்ஷனுக்காக அவர் தம்பி ஸ்டாலின் கூட சொன்னார். குருமூர்த்தி போய் பார்த்ததும் இப்போ ஆன்டி டிஎம்கே பண்ணுறாரு. அவருக்கு குருமூர்த்தி சைடில் நான் கேள்விப்பட்ட வரையில் குருமூர்த்தி அப்போ ஒன்றா இருக்கும்போது மகனை அமைச்சராகலைங்கிற வருத்தம் குருமூர்த்திக்கு மேலே உண்டாம். அப்போ 2014 அன்புமணி அமைச்சராக்கலைங்கிற வருத்தம் ஆடிட்டர் குருமூர்த்தி மேலே டாக்டர் ராமதாஸுக்கு இருந்திருக்கு. அப்போ ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் என்னோட பார்வை குருமூர்த்தி நினச்சும் அப்போ ஒன்றும் அமைச்சராகிக்க முடியாது. ஏன்னா ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்துட்டாங்க. 6 எம்பிக்கு ஒரு கேபினெட் ராம்விலாஸ் பாஸ்வான், 3 எம்பிக்கு ஒரு எம்ஓஎஸ் உபேந்திர குஷ்வாகா. இது அன்புமணிக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸ் கூப்பிட்டு தான் போயிருக்காரு. குருமூர்த்தி போயிருக்கிறார். அது மற்ற குருமூர்த்தியாக போனாருங்கிற மாதிரி ஊடகத்தில் அவர் விமர்சனம் பண்ணுறது நியாயம் இல்லை. அங்கேயும் அதுவும் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா இவங்க இல்லாமலும் ஃபைட் பண்ண முடியாது, இவங்களுக்கும் எடப்பாடியால் லாபம் இல்லை. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் கனிமொழி டெலிகேஷன் திமுக அனுப்புகிறாங்க. இதை யார் தடுக்க முடிஞ்சிட்டு? நயனார் தடுத்துருவாரா? இல்லை, யார் தான் தடுத்துருவா? இதை இது தடுக்கணும். அதை மோடி ஒரு டிசிஷன்
அதுங்கிறத நான் சொல்லும்போது இங்கே மோடிக்கு என்ன ஓட்டம் ஸ்டாலினை ஒழிக்கிறதான்னு கொஞ்சம் பேர் கருத்து பார்வையற்றவர்களாட்டு இருக்காங்கல்ல, ஓர் இட் மேபி, அவங்கள தான் சொல்கிறேன். அப்போ மோடி அதை பண்ணுறாரு, எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவர் கூட்டணி அவங்க தான் வச்சிருக்காங்கன்னா கூட்டணி 20% ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு உள்ள வருது. அது கூட்டணி பிரியாது, கூட்டணி ஒன்றா தான் இருக்கும். நான் யதார்த்த கள அரசியலை சொல்கிறேங்க. நீங்கள் ராஜ்நாத் சிங்கை வச்சு கலைஞர் நினைவிடத்துக்கு நாணயம் வெளியிட்டு கலைஞர் நினைவிடத்துக்கு வராரு, எதிர்ப்பு அரசியல் பண்ண அண்ணாமலை அங்கே போய் நிற்கிறாரு. நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இல்லை. இதுதான் சிலவங்களுக்கு புரியணும். ஏதோ கருத்து பார்வையற்றவர்களாக இருக்காதீங்கன்னு சொல்கிறேன் அவங்கள. ஒரு சின்ன ஒரு கேள்வி சார், இப்போ நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் பாஜகவுக்கு திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, மோடிக்கு இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி சண்டைலாம் போடல அப்படின்றதெல்லாம் இல்ல. அப்படி நிறைய பேர் இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகள். பட் இந்த லாஜிக் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸோ ஓகே, இப்போ திமுகவோட உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னா ஏன் அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கணும்? அதுல என்ன, ஏன் திமுக பாஜக கிட்ட சண்டைக்கு போகணும்? அட்லீஸ்ட் அவங்க வெளியில ஏற்படுத்தக்கூடிய தோற்றம் அதுதான், ஏன் அதை பண்ணும்? நேஷனல் பார்ட்டிஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. மூப்பனார் கலைஞர்கிட்ட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணுவாப்புல, வாழப்பாடி ராமமூர்த்தி ஜெயலலிதா கூட்டணின்னு பார்ப்பல. ஸோ இவங்க எது கரெக்டாக வருதோ அதை பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ ஸ்டாலின் காங்கிரஸை மையமாக வச்சு வெற்றி பெறதுனால பாஜக வேண்டான்னு நினைக்கிறாரு. விசிகா மையமாக வச்சு வெற்றி பெறதுனால பாமக வேண்டான்னு நினைக்கிறார். இதுதான் உண்மை நிலைமை. இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகள் சொல்றதுக்கு என்னன்னா, இந்த நாட்டில் 4 பேர் அவன் ஆசையை நிறைவேற்றிடலாம், மேலே மோடி என்ன நினைக்கான்னு தெரியாம அவன் ஆசையை நிறைவேற்றான்னு நினைக்கிறான்ல, அவனை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய நம்ம கடமைங்கிறனால தான் நான் தொடர்ந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்றேன். நீ நினைக்கிறது அரசியல் இல்லப்பா, பல பிளேயர்ஸ் இருப்பாங்க, பலரும் போயிட்டு இருப்பாங்க. நீ பொய்யா புரட்டா ஒன்றை பண்ணாத, மக்களை ஏமாத்தாதங்கிறத நான் என்னோட கருத்தா அவங்களுக்கு சொல்றேன். காரணம் அணி இன்னும் அமையலைங்கிறதா உண்மை. அப்போ இவங்க 2 பேருமே இப்போ ஆன்டி டிஎம்கே தான் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் டிஎம்கேலையும் இவங்களுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ இந்த அரசியலை 2 பேரும் ராமதாஸும் அன்புமணியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் அன்புமணி ஃபியூச்சர் அவர் தான் சொல்லும்போது, யங் ஏஜ் வைஸ் யங்குன்னு சொல்லும்போதும் 86 வயசு தலைவர் அடுத்தால் என்ன டெலிவர் பண்ணிக்கிடுவார், எத்தனை நாள் எஃபெக்டிவாக அரசியல் பண்ணிக்கிடுவாருங்கிற இதுலேயும் அன்புமணியை சுற்றி கூட்டம் போகுது. டாப் ஆஃப் தி ஆல் வடிவேல் ராமனை அன்புமணிகிட்ட போனது தான் பெரிய விஷயம். ஏன்னா முழுக்க வடிவேல் ராமனுங்கிறது டாக்டர் ராமதாஸோட ஒரு இதில் தான் அவர் அப்போவே அவரோட ஒரு அன்பிலும் அரவணைப்பில் தான் இருந்தார். அவர் ராமதாஸை விட்டு போவார்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது ராமதாஸுக்கு ஒரு பின்னடைவு தான். பட் இன்னைக்குள்ள அந்த ஓட்டு, அந்த முகம், அது ராமதாஸாக இருக்கிறாரு. இப்போ கைகால் இதெல்லாம் அன்புமணியாக இருக்கிறாரு. அவர் தானே முகமாயிட்டாருன்னா ராமதாஸுங்கிற முகம் தேவையில்லைங்கிற எண்ண ஓட்டமும் அன்புமணிக்கு தெளிவாக இருக்குது. அதற்கான முயற்சிகளையும் அன்புமணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க தரப்பில் என்ன எண்ண ஓட்டம் வரும்னா, இது முலாயம் சிங் யாதவ் அவர் விட்டுட்டு போனார், அகிலேஷ் யாதவுக்காக விட்டுட்டு போனார். காரணம், அவங்க 2வது பெரிய சக்தியாக யூபியில் இருக்கிறாங்க. அது பிளவுபட்டு போச்சுன்னா 2வது இடத்துக்கு மாயாவதி வந்துடுவாங்க. அகிலேஷும் அடிபட்டிருப்பாப்புல, முலாயமும் அடிபட்டிருப்பாப்புல. அப்போ அடிபடக்கூடாது, மகன் மேலே நிற்கட்டுங்கிறதுக்காக முலாயம் சிங் யாதவ் விட்டு கொடுத்தாரு. அதே போல், ஏன்னா பிரைமரி ஃபோர்ஸ். அதே போல் கர்நாடகா, அங்கே தேவகவுடா குமாரசாமி கவுடான்னு வரும்போது அவங்களும் பிரைமரி ஃபோர்ஸ் தான். ஒருக்கா எதியூரப்பா போன பிறகு 40 சீட்டு பாஜக எதிர்கட்சி தலைவராக தேவகவுடாவோட மதசார்பற்ற ஜனதாதளம் ஜேடிஎஸ் எதிர்கட்சி தலைவரான்னு சொல்லும்போது, அப்போ எதிர்கட்சி தலைவராட்டு ஜேடிஎஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகங்கிறதுல வந்தாங்க. அப்போ அவங்களும் பிரைமரி ஃபோர்ஸ் ஆட்டு ஃபைட் பண்ணி வந்தவங்க தான். இப்போ தான் வேறு வழி இல்லாமல் தோல்விக்கு பிறகு என்டிஏ கூட கூட்டணி நாம தான் அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தோம். அண்ணாமலை தான் பண்ணார். மோடிக்கு அந்த இதை பிஎல் சந்தோஷ் மூலமாக பண்ணது அண்ணாமலை, ஐடியா மூட் அவுட் பண்ணது மோடிக்காக ரவீந்திரன் துரைசாமி. மோடிக்காக ஐடியா மூட் அவுட் பண்ண ரவீந்திரன் துரைசாமி, எக்ஸிக்யூட் பண்ணது பிஎல் சந்தோஷ் மூலமாக அண்ணாமலை. ஸோ அது வரை அவங்களும் பிரைமரி ஃபோர்ஸாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பிளவுபட்டால் கீழே போயிருவோங்கிற லெவலில் அவங்களும் ஒன்றா இருந்தாங்க. தேவகவுடா விட்டு கொடுத்தாரு, முலாயம் சிங் யாதவ் விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ டாக்டர் ராமதாஸ்
விட்டு கொடுக்க தயாரில்லை. தேவகவுடா மாதிரியோ முலாயம் சிங் யாதவ் மாதிரியோ விட்டு கொடுக்க டாக்டர் ராமதாஸ் தயாரில்லை. அவர் என்ன பார்க்குறாருன்னா, இது வந்து சபார்டினேட் போல்ஸ் தான். ஒரு 2016 தான் மீண்டும் பிரைமரி போல்ஸாக வந்தாங்க. அதில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமி தன் திறமையால் அன்புமணியை முன்னிறுத்தி 5.5% ஓட்டு எடுத்தாப்புல. அதை நான் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டேன். அன்புமணியை முன்னிறுத்தி எடுத்தாங்கன்னு. அதுக்கு சூத்திரதாரியாக இருந்தது டாக்டர் ராமதாஸ். மகனை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லணும்னு நினச்சாரு. மகனுக்குள்ள மெரிட்டில் தான் அன்புமணி முதல்வர் தான் விழுந்த ஓட்டு. அதில் ஒரு 1 இயர் முதல்வர் விழுந்ததான் ஓட்டு. இன்னொரு 1 இயரை அந்த பொசிஷனில் சொல்லவும் முடியாது. இன்னொரு 1 இயரை அவங்க அந்த பொசிஷனில் சொல்லவும் முடியாது. ஸோ அந்த ஒரு கட்டம் தான் அவங்க பிரைமரி போல்ஸாக நின்னாங்க. அது பிறகு இவங்க சபார்டினேட் போல்ஸாக நிற்கிறதுனால எப்படியும் அன்புமணி ஒரு அலையன்ஸுக்கு போனால் ராமதாஸும் தன்னொரு இன்னொரு அலையன்ஸுக்கு போயிடலான்னு நினைக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு இவங்கள்ட்ட உள்ள பொசிஷனாக இருக்குது. அது சாத்தியமா? இப்போ பிஎம்கேவோட கூட்டணிக்கான நெகோசியேஷன்ல ஒரு கட்சி ஈடுபடுதுன்னா ஒட்டுமொத்தமா முழு பிஎம்கே வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக அதிமுகவே இருக்காங்க, அன்புமணி அவர்கள் மட்டும் தனியாக போனாருன்னா ஏற்றுப்பாங்களா? அவங்களுக்கு பிரோஜனம் இருக்குமா? ஸோ யார் நெகோசியேட் பண்ணாலும் 2 பேரும் வேணும் தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக 2 வேணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ அவங்க பிளவுபட்டிருக்கிறது எடப்பாடிக்கு பெருத்த நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். ஏன்னா அவருக்கு வடக்க ஃபைட்டே கொடுக்க முடியாது. அவர் விக்ரவாண்டியில் களத்தை விட்டு எடப்பாடி ஓடினார். ஓடி இருக்கக்கூடாது. அவர் அந்த விக்ரவாண்டியில் வந்து மக்களவைத் தேர்தலில் வந்த அந்த வெற்றியை வந்து வெற்றி இல்லை, அந்த இடத்த வந்து தக்க வைக்கிறதுக்கு விக்ரவாண்டியில் நின்றுருக்கணும். விக்ரவாண்டியில் அவர் களத்தை விட்டு ஓடினா தான் பாமகவுக்கு மெரிட்டாக வருது. இப்போ அவங்களோட யூட்டிலிட்டிங்கிறது வட தமிழகத்தில் அவங்க இல்லாமல் 90 தொகுதியில் ஃபைட் பண்ண முடியாது. இதுதான் பாமகவுக்கு யூட்டிலிட்டி. இந்த யூட்டிலிட்டி சேர்ந்துருந்தால் எஃபெக்டிவாக இருக்கும், சேர்ந்து இருக்கலன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதான் உண்மை. இதில் அன்புமணியோட பாத யாத்திரைக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொன்னோன்னா, எதிர்கால நான் தானேன்னு அவர் போகிறாரு. சார், இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இப்போ பாமக கட்சியை பொறுத்தளவில் 90% பார்ட்டி அன்புமணி அவர்கள் கையில் தான் இருக்குது, 10% ராமதாஸ் அவர்கள் கையில் இருக்குது. பட் ஓவராலாக அவருக்கு ஸ்ட்ராங்கான இமேஜ் இருக்குது. பட் கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்புமணி அவர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றது தான் உங்களோட பாயிண்ட். ஆனால் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக அவரோட அரசியல் ரீதியான முடிவுகள் பெரிய பாதிப்பை பாமகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. தோல்விகள் மேலே தோல்விகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கட்சி எப்படி கம்ப்ளீட்டாக அவர் கண்ட்ரோலுக்கு கீழே போகுது? ஏன்னா கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருக்கணும்ல. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கும்போது கட்சியில் கொஞ்சம் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. கூட்டணி தொடர்பாக பேசுறதுல டாக்டர் ராமதாஸ் மாற்றி மாற்றி பேசுகிறார். கலெக்டிவ் டிசிஷன் தான் அது. பாஜக டிசிஷனை சௌமியா அன்புமணியும் தான் எடுத்தாங்கன்னு சொல்றாரு. நான் இன்னொரு கேள்விப்பட்ட இடத்துல அரவிந்த் மேனன் தரப்புல என்கிட்ட சொல்றது, கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுக்கறதுக்கா, எங்க ஜாதி எடப்பாடியை தலைவராக்கிறதுக்கா நாங்கள் கூட்டணி போகணுன்னு, எடப்பாடியை காலி பண்ண தான் நான் அரவிந்த் மேனன்கிட்ட பேசினதா எனக்கு தகவல் இருக்கு. இதுவும் உறுதி செய்யப்படாத தகவல் தான். வெளிப்படையாக நான் அதை ஓப்பனாக பேசுகிறேன். ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் ஒரு எந்த லாபமும் இல்லாமல் ஒரு வன்னிய கவுண்டர் வந்து எம்பவர் பண்ண விரும்பல, அதனால தான் அவர் வந்து இந்த கூட்டணிக்கு வந்ததாட்டு அரவிந்த் மேனன்ட்ட சொன்னார். அரவிந்த் மேனன் அவர் சொல்கிறாருங்கிற கருத்தை கேட்டு தான் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்ங்கிற கருத்தை சொன்னேன். நம்ம பெருத்த சமுதாயம் நம்ம பகுதியிலே வந்து சமூக நீதியை சூறையாடுறது மாதிரி எடப்பாடியில் வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட அது ஒரு ஆக்கிரமிப்பு தான். சமூக நீதிங்கிறது வந்து சும்மா பிராமணர்களை மட்டும் திட்டிகிட்டு இருக்கிறதில்ல. நீங்கள் எடப்பாடியில் போய் பார்த்தாலும் அங்கே சமூக நீதி சூறையாடல்னு தெரியும். அது கந்தக கிட்டங்களை கனல் மாதிரி டாக்டர் ராமதாஸ் மனசில் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த பாஜக கூட்டணிக்கு வந்துட்டார் நான் கணக்கிடுறேன். ஏன்னா அதை இன்னைக்கு சொல்லலை, கூட்டணி அமைஞ்சாச்சுன்னு எல்லாரும் சொல்லும்போது நான் சொன்னேன் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். எடப்பாடிங்கிற கொங்கு வேளாளரை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு மிகப்பெருத்த சமுதாயமான வன்னியர் சமுதாயம் அவர் போக மாட்டாருன்னு சொன்னேன். அது போல தான் நடந்தது. அன்னைக்கு தன்னோட முடிவாக தானே ராமதாஸ் கிளைம் பண்ணார். அன்னைக்கு அவருக்கு முடிவாக தானே கிளைம் பண்ணார். இன்னைக்கு அந்த முடிவை இவங்கள்ட்ட சொல்றது எப்படி நியாயமாகும்? ஸோ கலெக்டிவ் டிசிஷன் தான் அது. ஏன்னா ராமதாஸ் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கனால தான் நான் இந்த இதை முன்வைக்கிறேன். அடுத்து 2019 அன்புமணி வந்து டயர் நக்கிகள்னு பேசினார். அதுக்கப்புறம் 19 கூட்டணிக்கு போனது அன்புமணி தான் நான் கருதினேன். ஆனால் அந்த கூட்டணி வரும்போது அன்புமணி டல்லாக தான் இருந்தார். நீங்கள் ஸ்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தா அந்த கூட்டணியை உருவாக்குனது டாக்டர் ராமதாஸ் மாதிரி தெரியுது. அது பிஜேபி
அதிமுக சேர்ந்திருந்த கூட்டணி தானே, இவர் அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி தானே உருவாக்குனாரு. அப்போ அன்புமணி அவர்கள் தெளிவுபடுத்திருக்கலாமே, அவர் ஏன் சைலண்டா இருக்காரு? அன்புமணி இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருன்னா, ராமதாஸை வந்து ஒரு முலாயம் சிங் யாதவ் மாதிரியோ குமாரசாமி கவுடா தேவகவுடா மாதிரியோ பண்ணிக்கலாம். அவரை வந்து எதிர்த்து அடிக்கிறதுல நமக்கு லாபம் இல்லை, மொத்தமாக பிடிக்கணும். அவரை ஒதுக்கி வச்சுக்கிட்டு சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார், நெஞ்சில் நிறந்திருக்குன்னு சொல்லி நெஞ்சில் குத்துறாங்களா, ஏதோ வாழும் தெய்வம்னு சொல்லி ஹீரோ கொலையில் குத்துறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அவர்கிட்ட அரசியல் பண்ணி ஒன்றும் தேவையில்லை. அவர்கிட்ட அவரை வயது காரணமாக ஒதுங்கணுங்கிற ஒப்பீனியனை அவருக்கு எதிராக கிரியேட் பண்ணக்கூடியதை ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க. ஆனால் அது சாத்தியம் இல்லை இல்லையா? ஏன்னா இப்போ வாரம் வாரம் அவர் வில் போரோட தான் இருக்கிறாரு, சாத்தியம் இல்லைங்கிறதான் அவர் சொல்கிறாரு. அதுவும் அவர் ஒதுங்குவார்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இன்னொரு ஃபோல்ஸும் அவருக்கு இருக்கிறதுனால, அந்த மாதிரி ஃபோல்ஸ் இருக்கிறதுனால ஒதுங்குனா மனதளவில் அவர் விழுந்துருவாருங்கனால ஒதுங்க மாட்டேன்னு தான் அவரும் நிற்பார். ஸோ இப்போ திமுக அணியை பொறுத்தளவில் பாமகவுக்கான டிமாண்ட் அங்கே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஃபர்ஸ்டே நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் தான் பாமகவுக்கு டிமாண்ட் இருக்குது. இந்த கூட்டணிக்கு கண்டிப்பாக தேவை பாமக. ஸோ இப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஏதாவது எஃபோர்ட் போட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி உள்ள கொண்டு அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குங்க. சரி, பாஜக மட்டுமே எடுத்துப்போமே, அவங்கள விட்டுருங்க. பாஜக முயற்சி பண்ணுவாங்களா, அதிமுக தனியா முயற்சி பண்ணுவாங்க? பாஜக மட்டும் முயற்சி பண்ணா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதிமுக தான் 20% வாக்கு இருக்கு. அந்த 20% வாக்குங்கிறது வட தமிழகத்துல 25 to 30 இருக்குது, தென் தமிழகத்துல 8, 9, 11 இருக்குது. இது அண்ணா எம்ஜிஆர் கட்சியில ஜாதி ரீதியா 2 ஜாதி கட்சியா மாறிட்டுங்கிறது உண்மை. அது இன்னும் தெரியாம கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கடந்த காலத்தின் கைதிகளாக இருக்காங்க. அவங்கெல்லாம் கடந்த காலத்தின் கைதிகள் தான். திண்டுக்கல்ல வச்சு அரசியலை பேசுகிறவன் கரெக்டான அரசியல் பேசிக்குவாரான், யாராக இருந்தாலும் பிரிசனராக பாஸ்ட் தான். ஸோ இன்னைக்குள்ள அரசியல் களம் வந்து மாறிப்போச்சு. அப்போ இங்கே சீட் கன்வெர்டபிலிட்டி அதிமுகவுக்கு இருக்குதுன்னா வட தமிழகத்தில் தான் இருக்குது, அது பாமக இல்லாமல் இருக்காது. ஸோ அதிமுகவுக்கு பாமக தேவை சீட் கன்வெர்ட் ஆகணும்னா. ஏன்னா 2024 ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆக இல்லையே. ஸோ எஃபோர்ட் போடுவாங்க இப்போ 2 பேரையும் சேர்க்கறதுக்கு. கண்டிப்பாக அதிமுக தான் எஃபர்ட் போடுவாங்க. பாஜக போடக்கூடிய எஃபர்ட்டை வந்து யாரும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. பாஜக சும்மா நானும் இருக்கேன், சீனில் இருக்கேன்னு மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கனால நான் உண்டுன்னு நயனார் நாகேந்திரன் நான் உண்டு, தமிழிசை நான் உண்டு, இன்னும் பலரும் நான் உண்டுன்னு பேசிக்கலாமே தவிர, அன்பு எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா சொன்ன பிறகு பாஜக முயற்சிக்கு யார் வேலையை விட்டுட்டு கொடுப்பா? பிரேமலதா கொடுப்பாங்களா? டாக்டர் ராமதாஸ் கொடுப்பாரா? இல்லை அன்புமணி ராமதாஸ் கொடுப்பாரா? வேற யார் இருக்கா? யார் மதிப்பா? ஸோ இப்போ அதிமுக முயற்சி எடுக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான லெவரேஜ் ஏதாவது அவங்க கையில் இருக்கா? இப்போ எடப்பாடிட்டு என்ன இருக்கு? அவர் சொல்லி எங்க சேர போறாங்க? ஸோ இப்போ எஃபர்ட் போட்டாலும் யூஸ் முடியாது. குருமூர்த்திக்கு எஃபர்ட்டையே ஆரம்பத்தில் பாசிட்டிவாக இருந்தவர், அவர் வரும்போது 2 நாள் பாஜகவுக்கு எதிராக பேசாதவர் மீண்டும் ஜெய் ஸ்ரீராமா பாரத் மாதாவுக்கு ஜெயா அந்த கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? ஸோ அந்த கிண்டல் அடித்தா தமிழ்நாட்டில் 90% கருத்துருவாக்கிகள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ அது அவருக்கு தந்தை மோகன் ஃபைட்டில் அது ஒரு ஆதரவை பெற்றுத்தருன்னு அவர் அந்த இதை பேசுகிறாரு. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி.